if 2/3 and -3 are the zeros of the quadratic polynomial ax square plus 7x plus b. So given the quadratic polynomial இது அப்ப 2 zeros கொடுத்துக்கறாங்க கரெக்ட்டுங்களா? ஆல்பா Sir, equal to 2/3 2/3 and beta equal to -3. -3. கரெக்டாமா? Value of a b கண்டுபிடிக்கணும் சார். ஓகே. நம்மளோட क्वेश्चन வெரி இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஃபைண்ட் ab. சரி. சரி கண்டுபிடிச்சோம் ஒண்ணுமே இல்லை. அப்ப ஜீரோஸ்னு மீனிங் என்ன? இந்த வேல்யூஸ் இங்க அப்ளை பண்ணும்போது ஈக்குவல் 0 கிடைக்கும். ஆல்பா வேல்யூ அப்ளை பண்ணா 0 கிடைக்கும். அதே மாதிரி பீட்டா வேல்யூ இங்க அப்ளை பண்ணா 0 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அதான் ஜீரோஸ். சரி. அப்ப ஃபர்ஸ்ட் இருந்து நான் வந்து p of x equal to இதை எடுத்துக்கிறேன். ax square plus 7x plus b. கரெக்டாமா? அப்ப செகண்ட் வேல்யூ என்ன அப்ளை பண்ண போறேன்? p of 2/3 அப்ளை பண்ண போறேன். ஏன்னா இது ஜீரோஸ். அப்ப p of 2/3 வேல்யூ தெரியும். இங்க x க்கு பதிலா 2/3 அப்ளை பண்ணணும். அப்ப என்ன கிடைக்குது? a into 2/3 அப்படின்னு என்னது? 4/3 4/9 டைரக்ட் எழுதிட்டா? ஹலோ? சரி நான் ஒரு ஸ்டெப் போறேன். x ஓட வேல்யூ x க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம்? 2/3 ரீப்ளேஸ் பண்ண போறோம். கரெக்டாமா? சரி. அப்ப x இருக்கிறது 2/3 போடுங்க. அப்ப 2/3 ஓகே சார். ஹோல் 2/3 whole square plus 7 2/3 plus b. அப்ப இதனோட வேல்யூ என்ன? ஜீரோஸ்னால ஈக்குவல் டு 0 போட்டுக்கிறேன். கரெக்டாமா? ஓகே சார். அப்ப என்ன கிடைக்கும்? a into 4/9 கரெக்ட்டுங்களா? ஓகே சார். பிளஸ் 14/3 பிளஸ் b equal to 0 கரெக்டாமா? சார். இதுக்கு எல்சிஎம் என்ன 9 தானே? அப்ப எல்சிஎம் 9 எடுத்து என்ன கிடைக்கும்? 4a ஓகே 4a பிளஸ் இங்க என்னது 3 தானே இருக்குது. அப்ப 3னா இங்க வந்து 3 மல்டிப்ளை பண்ணணும்ல 9 வேணும்னா. அப்ப 14 into 3 பிளஸ் இங்க 9 இல்ல. அப்ப 9 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்னாச்சு? 9b ஓவரால் டிவைட் பை 9 ஈக்குவல் டு 0. என்ன பண்ணேன்? 9 வந்து எல்சிஎம் எடுத்தேன். இதுல என்ன டவுட் இருக்குதாமா? 14 into 3. ஓகே சார். அப்ப என்னாச்சு? 4a பிளஸ் 14 into 3 எவ்வளோமா? 30 42வா? சார் 43. 9b ஈக்குவல் டு இந்த 9 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 0 into 9 வந்து 0 தான். அதனால நான் மிஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே சார். அப்ப என்னாச்சு? இந்த கான்ஸ்டன்ட் டைம் இங்க மூவ் பண்ணிக்கோங்க. அப்ப என்னாச்சு? 4a பிளஸ் 9b is equal to -42. அப்ப இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. அப்ப ஓகே இது வந்து சார். என்ன பண்ணீங்க? ஆல்பா அப்ளை பண்ணீங்களா? அதே மாதிரி பீட்டாக்கு அப்ளை பண்ணலாமா? ஓகே சார். பீட்டா வேல்யூ எவ்வளவு? -3ங்கிற வேல்யூ எங்க அப்ளை பண்ணுது? இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? x x ஸ்கொயர் போலாம். அப்ப என்னாச்சு? b of -3 என்ன ஈக்குவேஷன்? ax ஸ்கொயர். அப்ப a into -3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 14x. அப்ப 14 into எவ்வளவு கிடைக்குமா? -3 சார். கரெக்டா பாத்தீங்களா? சாரி 14 இல்ல 7. 7x என்ன? 7x. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க? 7 தான் வரும். 7 into -3 பிளஸ் b equal to 0. கரெக்டாமா? சார். இதுல டவுட் இருக்குதா? ஏன்னா இது ஜீரோஸ், அதனால நான் டைரக்டா ஜீரோஸ் எழுதிக்கிறேன். சரிங்களாமா? ஓகே சார். அப்ப -3 ஸ்கொயர் என்னமா? 9 அப்ப என்னாச்சு? 9a மைனஸ் plus -21 plus b is equal to 0. வெரி குட். அப்ப இந்த கான்செப்ட் நீங்க கொண்டு வந்துருங்க. அப்ப என்னாச்சு? 9a plus b b is equal to 21. இது ஈக்குவேஷன் 2. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். லீனியர் ஈக்குவேஷன். அப்ப இந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். சரிங்களாமா? ஓகே சார். நீங்க நேத்து பிடிஎஃப் அனுப்பலன்னு நினைக்கிறேன் சார். அனுப்பிடுறேன் கண்ணு. நான் இன்னைக்கு அனுப்பிடுறேன். ஓகே சார். சொல்றேன் கண்ணு. அப்ப என்னாச்சு? இது சால்வ் பண்ணலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன மல்டிப்ளை பண்ணணும்? அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்ன மல்டிப்ளை பண்ணணும்? இங்க 9b இருக்குது, இங்க வெறும் b தான் இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 9 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? சார். அப்ப 36a பிளஸ்
81 கரெக்டா 9 மல்டிபிள் பண்ணா 81b ஈக்குவல் டு -42 கரெக்டாமா? சார். செகண்ட் ஈக்குவேஷன் இது ஓ நான் மாத்தி போட்டணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சார் ஓகே ஓகே. இதுதான் சார் லைன். நான் மாத்தி போட்டேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. அப்ப என்னாச்சு 4a plus 9b equal to -42 கரெக்டாமா? செகண்ட் சார். ஈக்குவேஷன் தான் 9 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப சொல்றாங்கல்ல 9 1 இவன் தான் 9 ஆல மல்டிப்ளை பண்றோம். 81a plus 9b அஹ், is equal to 21 into 9. 21 into 9 எவ்வளவு? 189. 189 சரியாம்மா? எஸ் சார். அப்ப இது சால்வ் பண்றாங்க. அப்ப என்ன சைன் மாத்தணுமா? ஏன்னா ரெண்டு சேம் சைன். அப்ப ரெண்டு சேம் சைன் நம்ம சைன் மாத்தணும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ். எல்லாமே மைனஸ் தான். ஏன்னா எதுவுமே ப்ளஸ் சைன் கிடையாது. எல்லாமே மைனஸ் தான். சார். சொல்றேன். அப்போ சார் 9b கேன்சல் பண்ணிக்கலாம். ஆமா. ஸோ இப்போ வந்து 4 இது எவ்வளவு கிடைக்குமா? மைனஸ் 4 போனீங்கன்னா 77 ஆகும். 77 சார். 77a இங்க ஏதாவது மைனஸ் எவ்வளவு கிடைக்குமா? ரெண்டுமே நம்ம ஆட் தான் பண்ண போறோம். மைனஸ் பண்ணக்கூடாது. சார். 1 இங்க 1 வந்துடும் 9 13 13 எஸ் சார். 231. 231 அப்ப ஏவோட வேல்யூனா ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்குது, அதனால பிளஸ் ஆயிரும். அப்ப 231 டிவைடட் பை 77 கரெக்டாமா? சார். சொல்றாங்க எத்தனை டைம் இருக்கும்? சார் 21 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண பாரு. 3 into 7 21 தானே. அப்ப யூனிட் டிஜிட் வந்து 21 இருக்கிறோம், 1 இருக்கிறோம். அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் 3 ஆல. அப்ப என்னாச்சு 21 not 2 again 7 into 21 23. அப்ப என்னாச்சு 3 டைம்ஸ் வரும் கரெக்டாமா? சார். 3 டைம்ஸ் வரும். அப்ப a ஓட வேல்யூ எவ்வளவு? 3. அப்ப a ஓட வேல்யூ 3 னா மேபி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாமா? இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிடலாமா? சார். therefore 1 implies a வேல்யூ 3 அப்ளை பண்ணுங்க. என்ன ஆகும் பாருங்க. 4 into 3 4 into 3 plus 9b equal to -42 கரெக்டாமா? சார். 4 3 into 3 எவ்வளவு கிடைக்குது? 12. plus 9b வெரி குட். is equal to -42. அப்போ 12 அந்த சைட் கொண்டு போனால் 9b is equal to -42 plus 12. -50 பண்ணிக்கலாமா? சார். ஸோ -42 ப்ளஸ் ஓகே ஓகே மைனஸ் ஆண்ட வரும். இங்க மைனஸ் ஆண்ட வரும். ஓகே ஓகே. அப்ப 9b equal to -42 -12 -54 கரெக்ட்டுங்களா? அப்ப இது டிவைடட் பை 9. அப்ப எத்தனை டைம் இருக்கும்? 9 டைம்ஸ்னா 54 எத்தனை டைம் வரும்? 6 times சார். அவ்வளவுதான். அப்ப -6 இருக்குது. -6 அவ்வளவுதான் டைம். அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் எழுதிக்கீங்க. ab தான் கேட்டுக்கிறாங்க. therefore a equal to 3 and b equal to -6. See the question கேக்குறாங்க. find a and b வேல்யூ தான் கேட்டுக்கிறாங்க. அப்ப and a and b வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே சார்.